அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சித்திரை அமாவாசை. இன்றைய தினம் ராத்திரியில் நம்ம செய்ய போகின்ற சின்ன ஒரு தீப வழிபாடு. குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை, தீர்க்க முடியாத வியாதி இருக்குது, பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது, ஏதாவது மாற்றி மாற்றி குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, பித்ரு தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் ஏற்றக்கூடிய இந்த ஒரு சின்ன தீபமானது நிச்சயம் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுத்து உங்கள் குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவை பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டாலே ஃபஸ்ட்டு நமக்குள்ள ஞாபகத்துக்கு வர்றது முன்னோர்களுடைய வழிபாடு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் நம்மளால் எந்தவித ஒரு விஷயங்கள் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த பித்ருக்களுடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக நமக்கு தேவை. நம்ம என்ன தான் சாமி கும்பிடுங்க, பூஜைகள் பண்ணுங்கள், பரிகாரங்கள் பண்ணுங்கள், என்ன பண்ணாலுமே நமக்கு நம்முடைய பெற்றவங்க ஆசீர்வாதங்கள், பித்ருக்களுடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் முக்கியங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் ரொம்ப அவசரமாக ஆஃபீஸ்க்கு போகிற ஷெட்யூலாக இருக்குது, ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த விஷயத்த ஒரு அலட்சியமாக எடுத்துக்கிறாங்க. பரவாயில்ல, நாங்கள் எப்பயாச்சும் பண்ணுறோம், முக்கியமான தினங்கள் மட்டும் பண்ணுறோம், நம்ம அவங்கள நினச்சி சாமி கும்பிட்றோன்னு. அப்படி கிடையவே கிடையாதுங்க. உங்களுடைய குடும்ப வழக்கப்படி எல்லா அமாவாசை நீங்கள் எப்படி உங்கள் குடும்பத்தில் பெரியவங்க சொல்கிறாங்களோ அதன்படி நீங்கள் பித்ருக்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பண்ணி தான் ஆகணும். நிறைய குடும்பத்தில் அந்த விஷயங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாததுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்களுக்கு ஜாதகத்தில் எந்தவித பிரச்சனைகள் இருக்காது, நிறைய பார்த்துருப்பாங்க, எதுவுமே இருக்காது. ஆனால் குடும்பத்தில் மாற்றி 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 பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், தீர்க்க முடியாத வியாதிகள் இருக்கும், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சில விஷயங்கள் குணமே ஆகாமல் இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே கண்ணை கட்டி காற்று விட்டுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த ஒரு சிச்சுவேஷன் மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு என்ன தான் சொல்யூஷன் கேட்டாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க பித்ருக்களுடைய சாபங்களாக இருக்கும், பித்ரு தோஷமாக இருக்கும்னு தான் சொல்லுவாங்க. அப்படி நம்முடைய முன்னோர்களுடைய சாபங்கள், முன்னோர்களுடைய தோஷங்கள் இல்லை, குடும்பம் அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும், நல்லபடியாக இருக்கணும், நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயம் நீங்கள் அமாவாசை தினம் அன்னைக்கு ராத்திரியில் ஏற்றக்கூடிய ஒரு தீப வழிபாடு. நம்ம பகல் எல்லாமே இந்த பித்திருக்களுக்கான எல்லா விஷயங்களும் நம்ம செஞ்சு முடிச்சிருப்போம். சாயங்காலம் சாமி கும்பிட்டுருப்போம், நம்ம வீட்டில் விளக்குகள்லாம் ஏற்றி தீபம்லாம் ஏற்றி பூஜைகள் நல்லா நம்ம எல்லா ஸ்லோகங்கள் சொல்கிறது எல்லாமே பண்ணியிருப்போம். ஆனால் அன்னைக்கு ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணிட்டு பண்ணுங்களேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, குடும்பமானது இந்த விஷயம் நீங்கள் செய்ய 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 கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிரச்சனைகளே இல்லைம்மா, எங்களுக்கு நாங்கள் நல்லா தான் இருக்கோம், பின்ன எதுக்கு இதை நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். அப்படியா இருந்தாலுமே உங்கள் குடும்பம் இனி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும், ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும், நல்லா இருக்கிறவங்க இனி நல்லா இருப்பீங்க. அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு வழிபாடு. இந்த விஷயத்தை நீங்கள் குடும்பத்தில் இருக்க யார் வேணாலும் பண்ணலாம். ஒரு ஹஸ்பண்ட் பண்ணலாம், ஒரு கணவன் பண்ணலாம், இல்லாட்டி மனைவி பண்ணலாம். குடும்பத்தில் 2 பேரில் யார் வேணாலும் பண்ணலாங்க. நீங்கள் தூங்கக்கூடிய இடம் மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் வீட்டில் வீடு சின்னதாக இருக்குமா, நாங்கள் ஹாலில் தான் படுக்கிறோன்னு சொன்னிங்கன்னா, இந்த ஹாலில் இந்த தீப வழிபாடு பண்ணக்கூடாது. அதே நேரம் சுவாமி ரூம்லேயும் பண்ணக்கூடாது. இல்லை எங்ககிட்ட ஃப்ரண்ட்டில் வராண்டா மாதிரி இருக்குன்னு நீங்கள் அந்த இடத்துல பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் பெட்ரூமில் நாங்கள் நிறைய பேர் வீட்டில் தூங்குவாங்க அப்படின்னா நீங்கள் ஹாலில் பண்ணிக்கலாம். ஒன்று ஹாலில் பண்ணலாம், இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்டு வீட்டோட வராண்டாவில் பண்ணிக்கலாம். இந்த 2 இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அந்த இடத்துல என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு டம்ளர் தண்ணி, வேறு ஒன்றுமே இல்லைங்க. அந்த டம்ளர் தண்ணி கூட கண்ணாடி டம்ளராக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, நம்ம நார்மல் குடிக்கிற தண்ணி ஸ்டீல் டம்ளர் இருக்குது பாருங்கள், அந்த தண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு அகல் விளக்கு நம்ம எப்பயுமே அடியில் ஒரு சின்ன தட்டு வச்சுக்குவோம், அது வச்சு ஒரு அகல் தீபம், அதுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் விட்டுட்டு பஞ்சத்திரி போட்டு ஒரு தீபம் ஏற்றணும். இதுக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. நார்மலாக எப்பயும் போல் ஒரு தட்டு, அது மேலே ஒரு அகல் தீபம் மட்டும் வச்சுட்டு ராத்திரி குழந்தைங்கள்லாம் நீங்கள் அனுப்பிட்டு கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கணவன் மட்டும் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். இல்லை நிறைய பெண்களுக்கு இப்போ மாதவிலக்கு பீரியட்ஸ் இது மாதிரி இருக்குன்னா நீங்கள் கணவன் மட்டும் தனியாக கூட பண்ணலாம். இல்லை சேர்ந்து பண்ணுறதா இருந்தாலுமே நல்லது. 2 பேர் சேர்ந்துட்டு இந்த ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள், உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குது, நிறைய பேருக்கு சொல்ல முடியாது, வெளியில் சொல்ல முடியாது, நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அது மாதிரி ஆத்மார்த்தமாக உங்களுடைய முன்னோர்களை நினச்சி ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டி இந்த ஒரு தண்ணியும் ஒரு தீபம் மட்டும் ஏற்றுங்க. எதுக்காக இந்த தண்ணி வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் அமாவாசை தினம் அன்னைக்கு
பித்ருலோகத்திலேருந்து நம்மளை பார்க்குறதுக்காக இந்த பூலோகத்துக்கு வரதா ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப தாகமாக இருக்கிறதுனால நம்ம இது மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி இது மாதிரி வச்சிங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட தாகத்தை தணிக்கிறதுக்காக நம்ம தண்ணி வைக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தீபம் ஏற்றிக்கிறோம் பார்த்திங்களா, இந்த வெளிச்சம் அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதனால தான் ஒரு தீபம் நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம இது மாதிரி ஒரு தீபம் ஏற்றுறதுனால அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய கோபதங்கள் தாபங்கள் இது எல்லாம் மறந்து நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் போக்கி நமக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் அமாவாசை தினம் அன்னைக்கு ராத்திரியில் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய என்ன கோரிக்கைகள் என்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த தீபத்தை உங்கள் பித்ருக்களுக்காக நம்ம ஏற்றுறோம் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி தீபம் மட்டும் ஏற்றி பாருங்களேன். இது மாதத்துக்கு ஒரு நாள் இந்த ஒரு அமாவாசை தினம் அன்னைக்கு மட்டும் செஞ்சால் கூட போதும். இல்லை எங்கள் வீட்டில் இப்போ கணவன் இல்லை, நாங்கள் மனைவி தான், ஆனால் எங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சுமா, அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை இது பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் அமாவாசை தான் ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு அதுக்கு ஆப்ஷன்ஸே இல்லை, எங்களுக்கு அதுக்கு அந்த நேரம் எங்களுக்கு கூடலை அப்படிங்கிறவங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இதை பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மாதத்தில் ஒரு தடவை இந்த அமாவாசை தினம் அன்னைக்கு இது மாதிரி ராத்திரியில் நம்ம ஏற்றுகின்ற இந்த ஒரு டம்ளர் தண்ணீரும் இந்த ஒரு தீபம் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் நிச்சயம் அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போவோங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பிரச்சனைகளும் மறந்து கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலியானது நல்ல ஒரு வெளிச்சத்துக்கு வரும். இந்த தீபமும் இந்த தண்ணியும் அப்படியே நீங்கள் ஹாலில் வச்சுட்டு நீங்கள் ராத்திரி படுக்க போயிடலாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த தண்ணியை கால்படாத இடத்துல கொட்டிட்டு நீங்கள் டம்ளரை கழுகிட்டு நீங்கள் எப்பயும் போல் உபயோகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி விளக்கு நீங்கள் கழுகி தனியாக எடுத்து வச்சிடலாம். இவ்வளோதாங்க, சின்ன ஒரு எளிய பரிகாரம், ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. கண்டிப்பாக அமாவாசை தினம் அன்னைக்கு நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.